அமைச்சரை தான் நம்ம கண்டிக்கணும். காவல்துறை அமைச்சர் யாரு? யாரு? நம்ம அப்பா தான். தலைவன் இல்லாம யார் இருப்பா? நீங்க எதுக்கு இதை தெளிவா சொல்றது தெரியுமா? காமராஜர்னு ஒருத்தர் ஆட்சியில் இருந்தாரு. காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது காவல்துறையோட அமைச்சர் காமராஜர் கிடையாதுங்க, கக்கனுங்க. ஏன்னா காமராஜருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நம்ம தப்பு பண்ணாலும் கக்கன் நம்மளை தூக்கி உள்ள ஓடுவான், அவன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தது. இந்த கலாநிதி வந்ததுக்கு அப்புறம் நம்பிக்கை வரும். கருணாநிதி முதலமைச்சர் ஆனாரு, காவல்துறை கருணாநிதி வசம். எம்ஜிஆர் முதலமைச்சரான இவங்க சொல்லுவாங்க, எம்ஜிஆர் ரொம்ப ரொம்ப பொன்மணி செம்மல், எங்களுடைய தங்கம் புரட்சி திலகம் அப்படி இப்படின்னு தங்க பசுமமா திம்பாரு, வெள்ளையா இருக்காரு, வடிவேல் சொல்ற மாதிரி வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் ரொம்ப யோக்கியமாங்க. அந்த எம்ஜிஆர் வந்தாரு, காவல்துறை எம்ஜிஆர் வசம் தான். ஜெயலலிதா முதலமைச்சர் காவல்துறை ஜெயலலிதா வசம். ஓபிஎஸ் முதலமைச்சர் காவல்துறை ஓபிஎஸ் வசம். இபிஎஸ் முதலமைச்சர் காவல்துறை இபிஎஸ் வசம். ஸ்டாலின் முதலமைச்சர் காவல்துறை ஸ்டாலின் வசம். அடிச்சு சொல்ற, சீமான் முதலமைச்சர்னா காவல்துறை சீமான் வசம் இல்ல, அவன் தம்பி மதிவாணன் வசம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீ எவனா சொல்ல முடியும்? இப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் நீ கட்சியில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது.